அதுதான் நம்ம லா ஆஃப் க்ரைமில் சாப்டர் 1ல் இன்ட்ரொடக்ஷனில் மொத்தம் 8 டாபிக் இருக்குது. டெஃபனிஷன் ஆஃப் க்ரைம் இருக்குது, செகண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம் இருக்குது, தேர்டு ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைம் இருக்குது, ஃபோர்த்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கிரிமினல் கோட்ஸ் இருக்குது, ஃபிஃப்த்து தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, சிக்ஸ்த்து கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, செவன்த்து ஜாயிண்ட் லைபிலிட்டி இருக்குது, எயித்து காமன் ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போது டெஃபனிஷன் ஆஃப் க்ரைம் பார்த்துட்டோம், எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரைம் பார்த்துட்டோம், ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரைம் பார்த்துட்டோம். ஃபோர்த்தாக ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கிரிமினல் கோர்ட், இந்த ஏரியாவுக்கு நம்ம வரோம். இது ஏன் இந்த ஏரியா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு ஓவர்வியூவாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. இப்போது ஃபாரினர் மேலே நம்ம கேஸ் போட முடியுமா அப்படின்னா, அந்த குற்றம் அவர் நம்ம இந்தியா பண்ணியிருந்தார் அப்படின்னா நாம் தாராளமாக கேஸ் போடலாம். அவர் எந்த நேஷ்னாலிட்டியாக டிபெண்ட் பண்ணியிருந்தாலும் அஃபென்ஸ் நம்ம இந்தியாவில் நடந்திருந்தால் நாம் கண்டிப்பாக கேஸ் போடலாம். அப்போது கண்டிப்பாக கேஸ் நடக்கும். இதே அந்த குற்றம் அது ஒரு குற்றமாக இருந்திருக்கு, அந்த குற்றம் இந்தியாவில் பனிஷ்மெண்ட் கிடையாது, ஆனால் அஃபென்ஸும் நடக்கலை. ஆனால் அவர் வெளியில் எங்கேயோ பனிஷ் ஆனால் இந்தியாவில் அதுக்கான தண்டனை வாங்கி தர முடியுமா? நெவர், முடியாது, இங்கே கிடையாது. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக ஒரு பிளே ரோல் பண்ணுது அப்படின்றத நம்மளோட ஆக்டில் பார்க்கும்போது என்னென்னா, நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அப்போது இதோட ஸ்கோப் என்னென்னு பார்ப்போமா? ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் அன் அத்தாரிட்டி டு அப்ளை த லா. ஒரு லா இருக்குது அப்படின்னா அந்த லா எங்கே அப்ளை ஆகும்? இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போ மற்ற எந்த ஒரு ஆக்டாக இருக்குது அப்படின்னா அது எங்கெல்லாம் அப்ளை ஆகும்? நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இந்தியா மீன்ஸ் நம்ம என்ன இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்டில் இந்தியா எதெல்லாம் இந்தியா, எந்த இடங்கள் எல்லாம் இந்தியான்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாம் தான் நமக்கு இந்தியா. ஓகேங்களா? அந்த பிளேசஸ் எல்லாமே, அந்த டெரிட்டரி ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்தியா. அப்போ அதுக்குள்ளே க்ரைம் நடந்திருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அப்போது நம்மளோட ஏரியாவை தாண்டி ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி நடந்தால் அதுக்கு நாம் பொறுப்பேற்க முடியுமா? அந்த அஃபென்சஸ் ரிலேட்டட் டு நமக்கு தான் பாதிப்பு இருந்தால் நாம் இது பண்ணலாம். ஆனால் அந்த க்ரைம் அது இடத்துல நமக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் அன் அத்தாரிட்டி டு அப்ளை த லா. The person who commit crime or punished under the criminal law, Indian criminal court have 3 kind of jurisdiction. மொத்தம் 3 கைண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்க. என்னென்னா, டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன், எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அட்மிரலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது 3 சொல்லியிருக்காங்க. இப்போது டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, every person who commit a crime in India shall be punishable by the Indian Criminal Code under the Indian Penal Code 1860. யாரெல்லாம் who commit a crime in India, இந்தியாவில் க்ரைம் கமிட்டாக இருந்தது அப்படின்னா punished by an Indian Criminal Code under the Indian Penal Code Act 1860. every person include ஈவன் ஃபாரினராக இருக்கட்டுங்க. நம்ம பார்த்தோம், ஃபாரினராக இருக்கட்டும் இருந்து க்ரைமை இந்தியாவில் நடந்திருந்தால் who commit a crime, இதே இந்த கேஸில் ஃபாரினர் கமிட் க்ரைம் இந்தியாவில் கமிட்டாக இருந்தது அப்படின்னா பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. த டெரிட்டரி இன்க்ளூட்ஸ், பாருங்கள் இந்த இடத்துல டெரிட்டரி எதெல்லாம் இந்த டெரிட்டரிக்குள்ளே வருது அப்படின்னா, த டெரிட்டரி இன்க்ளூட்ஸ் டெரிட்டரியல் வாட்டர் ஆஃப் இந்தியா, தட் இஸ் 12 நாட்டிக்கல் மைல் ஃப்ரம் த லேண்ட்லைன். இந்த 12 நாட்டிக்கல் மைல்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டிக்கல் மைல் 1.852 கிலோமீட்டர்ஸ். அப்போது 1.528 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா ஒன் செகண்ட், சாரி, 1.852 கிலோமீட்டர் இருக்குது. அந்த அப்போது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் நம்ம இந்தியா பார்டரில் வரும். மொத்தம் 22.224 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா அது இந்தியாவோட டெரிட்டரியல். ஓகே, அதே அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஹை சீஸ் வரும். ஓகேங்களா? அண்ட் அஃபென்சஸ் கமிட்டட் ஆன் த ஹை சீஸ் வித்தின் 3 miles from the coast of India was held to be committed within the territory of India. ஆல்ரெடி பாருங்கள், இந்தியனோட நம்ம லேண்ட்லைன் கடற்கரை, இப்போ நம்ம சென்னை மெரினா பீச் வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். அந்த மெரினா பீச் கடற்கரையிலிருந்து சுமார் ஒரு 22 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெரிட்டரி. அதுக்கு அடுத்தது ஹைசீஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைசீஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சொந்தமாக கிடையாது, நமக்கு உடஞ்ச ஏரியா முடிஞ்சது. அப்போது அதுக்கு அடுத்தது என்ன, அந்த ஹைசீஸ் அப்படின்னு கமிட்டட்னா அங்கேருந்து ஒரு 3 மைல், ஒரு 3 மைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்களே,
அதுவும் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அங்கே அஃபென்ஸ் நடந்தாலும் சொல்கிறாங்க. an offense committed on the high seas within 3 miles from the coast of India was held to be committed within the territory of India அப்படின்னு சொல்லிடுறாங்க. This is called the maritime territory. The criminal law of India applied to the offenses committed within India. சில இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா the following persons are not punished under the Indian Penal Code 1860. they are என்னன்னா foreign sovereign, ambassadors, alien enemy of war, foreign army man, president and governors, men of war, crew of a foreign ship in foreign water. ஓகேங்களா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாட் பனிஷ்டு அண்டர் த இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே ரைட். இப்போது அடுத்தது எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷனாக என்னங்க அப்படின்றது வரோம். இது ஒரு கேஸ் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா முபாரக் அலி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே ஏஐஆர் 1957 சுப்ரீம் கோர்ட் 857 SC 857. இது நம்மளோட இதே இதில் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே என்னென்னா, இந்த முபாரக் அலி ஒரு சிட்டிசன் ஆஃப் என்ன சொல்லிடுறாரு, சிட்டிசன் ஆஃப் பாகிஸ்தான். ஒருத்தர் நம்ம பாம்பேயில் இருக்கவர்கிட்ட ஒரு அர்ஜென்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம ஒரு தட்டுப்பாடு இருக்குது. அப்போ பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாங்க, கராச்சிக்கு நமக்கு அங்கேருந்து பக்கமே பாம்பேலேருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு டையை போட்டுறாங்க. யாரும் முபாரக் அலி கூட பாம்பேயில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணிடுறாரு, அண்ணே ஒரு 5 லட்ச ரூபா அரிசி வந்து வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட் நம்ம புக்கில் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒரு 2.5 லட்சம், ஒரு 240 அந்த மாதிரி ஒரு 480 490 சம்திங் அந்தளவுக்கு வரும். அதை கேளுங்க. தலைவர் என்ன பண்ணிடுவார், ரைஸ் பேக் எல்லாமே நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், அதை வாங்கி வச்சுட்டு அந்த அரிசி தட்டுப்பாடு. ஆனால் அவங்ககிட்ட அரிசி இருந்திருக்காது கராச்சியில். இதை ஒரிஜினல் கேஸை நம்ம ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது தெரியும். அப்போ என்ன பண்ணிடுவோம், பணத்தை மட்டும் வாங்கிட்டு இவருக்கு என்ன பண்ணிடுவார், நம்ம இந்தியாக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாமத்தை போட்டுருவார், கொடுக்க எதுவுமே இல்லை அப்படின்றது, அரிசி எதுவுமே சப்ளை பண்ணியிருக்க மாட்டார். இவர் என்ன பண்ணிடுறாப்புல, நம்மளே இது விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு முபாரக் அலி மேலே என்ன பண்ணிடுறாரு, ஒரு கேஸை ஃபைல் பண்ணிடுறாப்புல. இவர் சீட்டிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 420 செக்ஷன் 420 ஆஃப் த IPC ஆக்ட் 1860 படி பண்ண சீட்டிங் கேஸை போட்டுறாரு. இவன் முபாரக் அலி ஒரு போடுறான். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் நான் வந்துங்க அவன் சொல்லிடுறான், நான் வந்து பாகிஸ்தான் சிட்டிசன், எனக்கு இங்கே நீங்கள் கேஸை போட்டிங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து எனக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு தலைவர். ஒரு ஷூட்டாக நடத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு, இவரோட டிஃபெண்டன்ட் வந்து வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிடுறான் தலைவர், பாகிஸ்தான்லேருந்து எஸ்கேப் ஆகி இங்கிலாந்து போயிடுறாரு. அப்போ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எஸ்கேப் ஆயிடுறான். அங்கேருந்து என்ன பண்ணிடுறாரு, நான் வந்து எனக்கு இந்தியன் பீனல் கோட் இந்த கேஸ் படிச்சிங்கன்னா தெரியும், நம்ம ஆன்லைனில் ரெஃபர் பண்ணும்போது இந்தியன் பீனல் கோட் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுன்னு அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசனுக்கு அப்ளிகபிள் ஆகிருக்கும். நான் இந்தியன் சிட்டிசனே கிடையாது, நான் வந்து ஒரு பாகிஸ்தானில் சேர்ந்த சிட்டிசன். நான் அட் ப்ரெசென்ட் நான் லைவில் இருக்காது, இங்கிலாந்தில் இருக்கேன். எனக்கு இந்த ஆக்ட் மூலமாக எனக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் எனக்கு அப்ளை ஆகாதுன்னு இவர் சொல்லி வாதாடுறாரு. கோர்ட்டு வந்து மண்டையிலே கொட்டு வைக்குது. என்னன்னு சொல்லுது அப்படின்னா, தம்பி நீ வந்து வெளிநாட்டுக்காரனாக இரு, என்னமோ பண்ணிட்டு எங்கேயோ நீ என்னமோ இருந்துட்டு போ, வெளிநாட்டில் என்னமோ இருந்துட்டு போ, ஆனால் அஃபென்சஸ் எங்கே நடந்திருக்கு மெயின் அதை பாரு, அது இங்கே தான் நடந்திருக்கு அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணி என்ன பண்ணிடுது, தலைவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருது அப்படின்ற ஒரே நிமிஷம் அந்த கேஸை பார்ப்போமா அப்படின்றது தான். முபாரக் அலி வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் பாம்பே AIR 1957 சுப்ரீம் கோர்ட் கேஸ் 1857. த அக்யூஸ்டு, a citizen of Pakistan, induced Bombay businessman to give 5 lakh to his agent in Bombay so that the rice could be shipped from Pakistan to India as per agreement. But the rice was not supplied. Bombay businessman filed a cheating case against the accused and he was arrested in England and extradited to India. He was prosecuted and punished under section 420 of the Indian Penal Code Act 1860 for the offences of cheating. It has been held that the exercise of criminal jurisdiction depends upon the locality of the offence committed and not upon the nationality or locality of the offender. பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுதா. It has been held that the exercise of criminal jurisdiction depends upon the locality of the offence committed and not upon the nationality or locality of the offender. தம்பி நீ பாகிஸ்தான்காரனாக இருந்துட்டு போ, நீ இங்கிலாந்துலேயும் நீ இருந்துட்டு போ, தப்பு மேட்ரு இல்லை. தப்பு எங்கே பண்ணியிருக்க, இந்தியாவில் நீ தப்பு பண்ணியிருக்க, இந்தியாவை சேர்ந்தவரை ஏமாத்திருக்க, எல்லாம் பண்ணியிருக்க.
அப்படின்னு தூக்கி போடுறாங்க. தோ த அக்யூஸ்ட் வாஸ் நாட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் இன் பாம்பே, செவரல் ஸ்டேஜஸ் ஆஃப் த சீட்டிங் டுக் பிளேஸ் இன் த பாம்பே. ஆனால் அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மால் என்ன பண்ணியிருப்பான், இவனுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னு சொல்லி வாதாடி இருந்தாலும் இவனுக்கு இந்தியாவை பற்றி நாலேஜ் இருந்திருக்கும், அவன் வந்து இந்தியாவில் தான் படித்தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ அந்த நம்ம டெலகிராமில் எல்லாமே, டெலகிராம் மீன்ஸ் அப்போ நம்ம தந்தி, அதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு லெட்டர் மூவ்மெண்ட் இருந்திருக்கும், அக்ரிமெண்ட் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒவ்வொரு எவிடன்ஸையும் நம்மால் கலெக்ட் பண்ணி டோட்டலாக விட்டு லாக் பண்ணியிருப்பான். இந்த கேஸ் வந்து நமக்கு டீட்டெயிலாக இல்லை, நான் டீட்டெயிலாக பார்த்தனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதான் செக்ஷன் 3 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் 1860 ப்ரொவைட்ஸ் த இந்தியன் கோட் ஷேல் பனிஷ் எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு செக்ஷன் 3 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் 1860 ப்ரொவைட்ஸ் த Indian courts shall punish any citizen of India who commit any crime outside India which is an offense in India but not in that country. ஓகேங்களா? he is punished as if such crime had been committed within India. Example B, a Hindu citizen of India who commit bigamy in Pakistan shall be tried and punished by Indian criminal court under section 494 of the Indian penal code 1860. Surrendering a criminal from one country to another country is called the extradition. extradition. அதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், அந்த சரண்டர் ஆஃப் த கிரிமினல் நம்மளோட முபாரக் அலி வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் பாம்பே கேஸில் இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம். அந்த எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்றது இந்த வேர்டு வந்து வந்திருக்கும். சரண்டரிங் ஏ கிரிமினல் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி இஸ் கால்ட் த எக்ஸ்ட்ராடிஷன். ஓகேங்களா? அப்போ அடுத்து ஃபெரோஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஏஐஆர் 1957 சுப்ரீம் கோர்ட் கேஸ் 1857. இங்கே என்னென்னா, எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா who committed an offence outside India which was not an offence in that country shall be punished by criminal court in India. பாருங்கள், a citizen of India who committed an offence outside India which was not an offence in that country, அந்த கண்ட்ரியில் அஃபென்ஸாக இல்லைனாலும் shall be punished by criminal court in India. ஓகேங்களா? அடுத்தது ஜேம்சன் வெர்சஸ் ஸ்டேட் 1896 to QB 425. எ ஃபாரினர் கமிட்டட் எ கிரைம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஸ்டேட் இந்தியா. அங்கே கிரைம் கமிட் ஆயிடுச்சு, தலைவர் எங்கே தங்கியிருக்காரு, இந்தியாவில். இந்தியா கோர்ட் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை, சவுத் ஆஃப்ரிக்கன் கோர்ட் கேன் பனிஷ், அவங்க மட்டும் தான் பனிஷ் பண்ண முடியும். ஏன்னா கிரைம் கமிட்டட் அவுட் சைட், இந்த இடத்துல பாருங்கள் ரூல்ஸ் பாருங்கள், crime committed outside India and he is not a citizen of India, therefore Indian court have no jurisdiction to try to punish him, so South African court can punish him. ஓகேங்களா? that is called, இது வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த இடத்துல நமக்கு வந்துடுது. அப்போது crime committed by the person on the, இப்போ பாருங்கள் அடுத்து crime committed by persons on any ship or ஏர்க்ராஃப்ட் ரிஜிஸ்டர்ட் இன் இந்தியா. ஒரு ஷிப்பு இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும், ஒரு ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும், ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் எனி பர்சன் ஹூ கமிட் கிரைம் எனிவேர் இன் த வேர்ல்டு ஆன் எனி ஷிப் ஆர் ஏர்க்ராஃப்ட் ரிஜிஸ்டர்ட் இன் இந்தியா ஷால் பி பனிஷ்டு பை கிரிமினல் கோர்ட் இன் இந்தியா. செக்ஷன் 4 provides that an Indian courts to apply extraterritorial jurisdiction. The act committed must be offences under the Indian Penal Code 1860 as laid down in Ramabharati's case 1923-25 Bombay LR 772. LR mean legal journal 772. அதாவது if it is not an offences under the Indian Penal Code 1860, the criminal court in India will not have jurisdiction. ஓகேங்களா? if it is not an offense under the Indian Penal Code படி இது அஃபென்ஸ் இல்லை அப்படின்னா இந்தியன் கிரிமினல் கோர்ட்னால் எதுவும் பண்ண முடியாது, will not have jurisdiction. அதே தான் விநாயக் டி சாவர்கர் 1910 13 பாம்பே LR 296-35 பாம்பே 225 அண்டு ஷேக் கேஸ் என்னன்னா அண்டு ஷேக் ஹைதர் வெர்சஸ் சையத் ஐசா 1913 9 நாக்பூரில் இருந்திருக்கு 241. committed an offence in India and escaped to London. He was arrested and brought to Bombay. Criminal court at Nasik tried and punished him. ஓகேங்களா? இந்த கேஸில் இவர் என்ன பண்ணிடுறாரு, க்ரைம் வந்து இந்தியாவில் க்ரைமை கமிட் பண்ணிவிட்டு லண்டனுக்கு எஸ்கேப் ஆகிடுறாரு. லண்டனில் தான் அவனை இங்கே தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, கேஸை இங்கே போட்டு பனிஷ் பண்ணிடுறாங்க. அடுத்தது வருது பாருங்கள், அட்மிரல்ட்டி ஜூரிஸ்டிக்ஷன்.
இது என்ன அப்படின்னா த ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை அஃபென்சஸ் கமிட்டட் ஆன் த ஹைசிங்க. நம்ம அதாவது சொன்ன மாதிரி நம்மளோட டெரிட்டரி எது வரைக்கும் இருக்குது, கடற்கரையிலேருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இருக்குது. ஹைசி வந்து அந்த கோஸ்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும், அதுவும் இந்தியன் டெரிட்டரியில் நடந்தால் கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி வந்தது. அப்போது அதுக்கப்புறம் நடக்கிற க்ரைம் என்ன பண்ணுறது அப்படின்றதா அட்மிரல்ட்டி ஜூரிஸ்டிக்ஷன். The jurisdiction to try offences committed on the high seas known as the admiralty jurisdiction. A ship on the high seas is a floating island belonging to the country whose flag is flying. Indian court can try the following offences. இந்த கேஸுக்கு இந்தியன் கோர்ட் வந்து என்னாகும், அஃபென்சஸை வந்து பண்ணியிருக்காங்கன்றது டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்படின்றது என்னென்னா எ ஷிப் ஆன் த ஹை சீஸ் இஸ் எ ஃப்ளோட்டிங் ஐலாண்ட். ஓகேங்களா, பிலாங்கிங் டு த கண்ட்ரி ஹூஸ் ஃப்ளாக் இஸ் ஃப்ளையிங். நம்மளோட அதாவது ஐசிஸில் நம்மளோட கப்பல் வந்து ஐசிஸில் இருக்குது, அதாவது நம்மளோட லிமிட்ஸ்லாம் தாண்டி. அப்போ அதில் க்ரைம் கமிட் ஆகிருந்தா என்ன பண்ண முடியும், அதுக்கு நம்மளால் ஜூரிஸ்டிக்ஷன் அப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியும். என்ன காரணம், அஃபென்சஸ் கமிட்டட் ஆன் இந்தியா ஷிப்ஸ் ஆன் த ஐசிஸ். இந்தியா ஷிப் இருக்கணும், அது இந்தியாவோட ஃப்ளாக் இருக்கணும். ஓகேங்களா, அதை தான் அஃபென்சஸ் கமிட்டட் ஆன் இந்தியன் ஷிப்ஸ் ஆன் த ஹைசீஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா அஃபென்சஸ் ஆன் ஃபாரின் ஷிப் ஆன் இந்தியன் டெரிட்டரியல். நம்மளோட இந்தியாவோட டெரிட்டரியல் வாட்டரில் ஃபாரின் ஷிப்பில் அஃபென்சஸ் நடந்திருந்தாலும் அதுக்கு இங்கே அட்மிரல்ட்டி ஜூரிஸ்டிக்ஷன் கவர் ஆயிடுது. அடுத்தது பைரசி அப்படின்னா த கிரைம் ஆஃப் அட்டாச்சிங் ஷிப் இன் ஆர்டர் டு த இந்த இடத்துல இது கடற்கொள்ளையில் ஈடுபடுறாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த பைரசின்றது கடற்கொள்ளையில் ஈடுபடுறதா இந்த இடத்துல மீனிங் வந்து சொல்கிறது. அதுதான் அட்மிரல்ட்டி ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னா த ஜூரிஸ்டிக்ஷன் டு ட்ரை அஃபென்சஸ் கமிட்டட் ஆன் த ஐசிஸ் இஸ் நோன் ஆஸ் த அட்மிரல்ட்டி ஜூரிஸ்டிக்ஷன். எ ஷிப் ஆன் த ஹை சீஸ் இஸ் எ ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் பிலாங்கிங் டு த கண்ட்ரி ஹூஸ் ஃப்ளாக் சி. இந்த இடத்துல அந்த கடலில் போடாமல் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம புக்கில் ஹூஸ் ஃப்ளாக் சி வந்து எஸ்கைச்சி அவள் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹி ஆர் சி அந்த இது யூஸ் பண்ணி சி யூஸ் பண்ணியிருக்காங்க. கடலுக்கு வர சி யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, அது எஸ்இஏ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தட் இஸ் இதுதான் நம்மளோட இன்றைக்கி 2 சாப்டர்.